முதல் நான் வரை யாருமே மயக்கம். என்ன இந்த மேடத்தை இன்னும் காணோம்? இன்னும் எவ்வளவு நேரம் இங்கே இருக்குது? ஆமா, என்ன எதுக்கு சும்மா சும்மா வர வச்சுட்டே இருக்கேன்? எனக்கு என்ன உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சியா? என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? கோயில நல்லா தானே பேசுனீங்க, ஏன் மேடம் இவ்வளவு கோவப்படுறீங்க? இன்னும் என்ன, நீ நினைச்ச நேரத்துல வானா நான் உன் வீட்டு பூனையா இல்ல நாயா வந்து நிக்க? மேடம் கோவப்படாதீங்க, கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னா நீங்க ரொம்ப தான் கோவப்படுறீங்க. சரி மேடம், நீங்க கிளம்புங்க. இந்தா என்ன, நீ வானா வரணும், நான் போகணுமா? என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? மேடம் கோவப்படாதீங்க, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். என்ன, இந்த ஊரு நாட்டம்மையோட பொண்டாட்டினா கொஞ்சமாவது உன் மனசுல அது இருந்தா சரி. இழுத்தெழுப்புக்கெல்லாம் நான் வரமாட்டேன், பாத்துக்க. மன்னிச்சிருங்க மேடம். சரி, இப்ப எதுக்கு வர சொன்ன, விஷயத்த சொல்லு. மேடம் இன்னைக்கு அதான் உங்களோட வளர்ப்பு மக, அவ பேர் என்ன, அவந்திகா, அவளுக்கு அவ புருஷனுக்கும் நல்ல சண்டை, பத்திக்கிட்டு எரிஞ்சது வீடு, நல்லா சண்டை போட்டாங்க. பார்த்து நான் நல்லா கண்ணால குழுந்தேன். உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்தலான்னா கூப்பிட்டேன். நீங்க என்னடா எம்பிட்டு கோவப்படுறீங்க? என்ன சொல்ற, உண்மையவா? ஆமா மேடம், நான் எப்படி பிரச்சனை பண்ணேன்னா உங்களை கோயிலில் பார்த்தால அந்த விஷயத்தை பற்றி அவ சொல்லவே இல்லை, நான் தான் போட்டு கொளுத்தி விட்டேன். பரவாயில்லையே, நல்லா கெட்டிக்கறியாக தான் இருக்க. அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி சந்தோஷப்படுத்தலாம் தான் மேடம் வர சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க. சரி சரி, ஆமாம் நீ வீட்டில் சும்மா தானே இருக்க? ஆமாம் மேடம், நான் வேலைக்கெல்லாம் போகிறதில்ல, என் புருஷனும் நானும் அவந்திகா வீட்டில் சும்மா தான் இருக்கோம். ஏன் மேடம்? பாரு, சும்மா இருக்க நேரத்தில் என் வீட்டில் ஏகப்பட்ட வேலை கிடக்குது, வந்து அப்பப்போ கொஞ்சம் பண்ணினா காசு பார்க்கலாம்ல. இப்படி சும்மா இருந்து என்னத்தை சாதி போகிற நீ? அது வந்து மேடம், என்ன யோசிச்சுட்டு இருக்க? காசு நான் மட்டும் வாயை தந்து கேட்க தெரியுதுல்ல, வேலை இன்னும் ஏன் ஓடுற? ஏன் சும்மா பாத்துறேன், வேலை செய்யத்தானே காசு தர போறேன். மேடம் அது வந்து சும்மாவே இருந்து பழகிட்டேன், திடுப்புன்னு வேலை செய்யணும்னு கூப்பிடுறீங்க, அதான் என்ன பண்றது ஒரே யோசனையா இருக்கு. இங்க பாரு, என் வீட்டில் யாருமே இல்லை வேலை செய்ய, எத்தனை வேலை தான் நானே இழுத்து போட்டது. இந்த அவந்திகா சனி இருக்க வரைக்கும் அந்த வேலையை எல்லாம் அவ செஞ்சா, இப்போ அவ ஓடி போயிட்டா. அதனால தான் சொல்றேன், நீ சும்மா தான் இருக்க மாதிரி தெரியுது, நாளையிலேருந்து காலையில வீட்டுக்கு வேலைக்கு வந்துடு, சரியா? அது வந்து மேடம், நேராச்சு, நான் கிளம்புறேன், சும்மா சும்மா நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க மேடம். எப்படியோ ஒரு வேலைக்காரியை பிடிச்சாச்சு. கொண்டக்காரி நம்மளை இழுத்தெழுப்பு இழுத்துட்டு இருக்கா, இவ வீட்டு வேலைக்காரின்னு நினைப்பு போல. இருடி, உன்னை அவங்க தூக்கி போட்டு வேலையை நொக்கிறேன். என்னது இது, இந்த மேடத்துக்கு நாம உதவி பண்ணானா இந்த மேடம் கடைசியில் நம்மளை வேலைக்காரி வைக்கிற மாட்டிருக்கு. என்ன பண்ணுறது, எப்படி தப்பிக்கிறது? சரி, நாளைக்கு போவோம், வரேன்னு சொல்லிட்டோம், வேற வழி இல்லை, போய் தான் தொலையணும். சே, எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டேன். சரி, வீட்டுக்கு போவோம். அட, முன்னாடி பாருது, அவரு மாதிரியே இருக்கே. அவரே தான், அவரு இப்பதான் கிளம்பியிருக்காரு. சரி, நம்மளும் பின்னாடியே போவோம். இவங்க அப்பா ஈஸியா நம்மளை அவ கூட சேர்ந்து வேலை சொல்றாரு, அவன் என்னடானா நம்மளை பார்த்தாலே எரிஞ்சு விழுகிறான். இவரு வீட்டுக்கு தான் போறாருன்னு நினைக்கிறேன். என்னது இது, வண்டி தாறுமாறா வருது. என்னது இது, ரோட்ல எல்லாம் மூணா தெரியுது. சரியா தான் போறோமா? கரெக்டா தான் போறோம், போயிட்டே இருப்போம். ஐயோ, என்னது இது, அந்த லாரிக்கார இவ்வளவு ஸ்பீடா வரான். ஐயோ, மேல இடிச்சிருவா மாதிரியே வரானே, ஓரம் கட்டிடுவோமா? ஏய், ஓரமா போடா, எவன்டா அது வழி விடாம குறுக்கால வருது, தள்ளி போறியா அடிச்சு போட்டா? சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், அடிச்சு ஒரே தேத்துனாதான் அடங்குவான்னு நினைக்கிறேன். எவன் வீட்டு ரோட்ல எவன் வண்டி ஓட்டுறது, விட்டு ஏத்துவான். ஐயோ, பயமா இருக்கு. என்னங்க என்னங்க, ரஞ்சித் ரஞ்சித், என்னங்க என்னங்க, இங்க பாருங்க, என்னங்க. காப்பாத்துங்க. ஐயோ, ரஞ்சித் ரஞ்சித், எந்திரிங்க, நான் ரேஷ்மா வந்திருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளே கூட்டிட்டு போயிடுவோம். நல்ல வேலை, நான் அம்மா இருக்கேன், எந்த ஆபத்தும் இல்லை. என்னன்னு தெரியல, ரேஷ்மால எங்க காணுமே, இவங்க அப்பாவையும் காணோம். என்ன பண்றாரு, அப்பயே கிளம்பிட்டேன்னாரு, என்ன எது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த பிள்ளை போன இடம் வந்த இடம் எங்க போய் கிளஞ்சாலோ. என்னம்மா வெளியே நின்றுக்கா? ஏங்க இவ்வளோ நேரமா, அப்பயே கிளம்பிட்டேன், நீங்க இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வர வழி டிராஃபிக் டி, கொஞ்சம் பொறுமையா தான் வர முடியும். சரி, உள்ள வா போவோம். எங்க அவன் எங்க? யாரு? ஐயோ, ரேஷ்மா எங்கன்னு கேட்டேன், யாருங்கிறீங்க? ரேஷ்மாவா? அவன் எங்க என் கூட வந்தான், எனக்கு தெரியாது. விளையாடாதீங்க, நீங்க தான் கிளம்பிட்டீங்க வந்துருக்கேன்னு சொன்னீங்க, இப்போ 2 பேர் வரலையா, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? நான் வரேன் தான் சொன்னேன், அவளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லல. அவன் எங்க போனாலும் எனக்கு என்ன தெரியும்? என்னங்க நீங்க, இவ்வளவு நேரம் ஆகி வராம இருக்க மாட்டாளே, என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஆமா, உன் பிள்ளை சின்ன பாப்பா, வர தெரியாதா? உள்ள போய் தூங்குடி. நீங்க போங்க, நான் வரலான்னு பாத்துட்டு வரேன்.
அவ எங்க போறா எங்க வரான்னு ஒன்றும் தெரியல. வரும்போது வரட்டும், சும்மா அவளுக்கு அதெல்லாம் காத்துட்டு இருக்காத. உள்ளவா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க? நீ வரையில நான் போய் படுக்கிட்டா. சரி வாங்க, நான் எடுத்து வைக்கிறேன். ஓ. எங்க போயிருப்பாவ? நல்ல பிள்ளைய பெத்துட்டா, காணோம் தரது. சிஸ்டர், அவரை எப்படியாவது காப்பாத்திடலாம்ல? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டா இருக்கு. ஆமா, நீங்களும் உள்ள வாங்க. நான் எதுக்கு? நீங்க அவர் கூட தானே வந்தீங்க, நீங்களும் உள்ள வாங்க. நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். வந்து நீங்க ஒரு சைன் போட்டு கொடுங்க. என்ன சிஸ்டர் சைன் போட்டு தர சொல்றீங்க? அவருக்கு உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொன்னீங்க. இது எல்லா ஹாஸ்பிட்டலையும் கேஷெல்லாம் வாங்குறதாங்க, ஆக்சிடென்ட் கேஸில். அதுக்காக தான் சொல்றேன், வந்து ஒரு சைன் போட்டு கொடுங்க. ஆமா, நீங்க அவங்களுக்கு என்ன முறை ஆகுது? அது வந்து சொல்லுங்க, என்ன ஆகுது? நீங்க அவங்க ஃப்ரெண்டா? இல்லைங்க. அப்புறம் சொல்லிடுவோம், நம்ம அவங்க ஒய்ஃப்னு சொல்லிடுவோம். என்னாச்சுமா சொல்லுங்க. நான் அவரோட ஒய்ஃபுங்க. ஒய்ஃபாக இருந்துட்டு இவ்வளோ தயக்கமா உங்களுக்கு? உள்ள வாங்க. வர சிஸ்டர், அவரை காப்பாத்திடல, அவரை எப்படியாவது பொழைக்க வச்சிருங்க. ஒன்றாகாதுமா, வாங்க பார்த்துக்கலாம். சரிங்க சிஸ்டர். கடவுளே, அவருக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது, அவரை நல்லா இருக்கணும். அவரை இவ்வளோ நாள் புரிஞ்சுக்காம போயிட்டானே, பாவம் அவரு. சே, நல்லா இருக்கணும் அவரு. இந்த பாட்டி வந்திருந்து வீட்டில் நடக்கிற எதுவுமே சரியில்லை. பாவம் தினேஷ் கூட்டிகிட்டு வந்த பிள்ளையும் ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. இப்போ இருந்த சாப்பாடு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. எவ்வளோ சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தேன், இவ்வளோ ஒரு ஆள் சாப்பிடுவாங்க? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படியாவது இந்த பாட்டியை முதல்ல வீட்டை விட்டு துரத்தணும். இப்படியே இருந்தாங்க அவ்வளோதான், டெய்லி வீட்டில் சண்டையாக தான் இருக்கும். துளசி, துளசி அத்தை வாங்க அத்தை, சாப்பாடு வச்சுட்ருக்க அத்தை, ஒலை கொதிச்சிட்ருக்கு. அதுக்கு இல்லைம்மா, உண்மையாலுமே வச்ச சாப்பாடு எல்லாமே காலி ஆயிடுச்சா? ஆமாம் அத்தை, சாப்பாடும் இல்லை, குழம்பு இல்லை. என்னது, குழம்பு இல்லையா? என்னம்மா சொல்கிற துளசி? ஆமாம் அத்தை, பாட்டி சாப்பிட்டாங்க எல்லாத்தையுமே. மாதிரி அத்தனை கறி ஆக்கி வச்சிருந்தேனேம்மா, எல்லாத்தையுமே சாப்பிட்டுச்சு. இதெல்லாம் ஒரு ஆள் சாப்பிடவே முடியாது, என்னால் நம்பவே முடியல. அத்தை, உங்கள் கண்ணு முன்னாடி தான் நானும் இருக்கேன். தினேஷும் அந்த சாப்பிடல, அவருக்கு நான் கொடுத்துட்டு வந்ததோட சரி. அதுவும் நீங்கள் போட்டு கொடுத்தா தான் நான் கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் எங்கத்தான் இருக்கோம் சொல்லுங்கள்? நானுமே இன்னும் மத்தியானத்துலேருந்து சாப்பிடல. ஐயோ, என்னது இது, இப்படி சாப்பிட்டா என்ன பண்ணுறது? வீட்டில் இருக்காங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்ணும், கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா இல்லையா அந்த அம்மாவுக்கு? இப்படியே எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுவாங்க. சரி விடுங்க அத்தை, இன்னைக்கு ஏதோ காலி ஆயிடுச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அத்தை. நான் அந்த மாதிரி நடக்காத பார்த்துக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேர்த்தியே சமைக்கிறேன். சரிம்மா, சரி நீ நான் வெளியே இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் படுத்தாதான் ஆகுமானு இப்பயே பத்தாச்சு. என்னார சமைச்சு என்னார சாப்பிட்றது? சாப்பாடு இல்லைங்கிற விஷயத்தையாவது முன்னாடி சொல்லியிருந்தா நீ முன்னாடியே பொங்கி வச்சிருப்ப, அதுவும் இல்லை. சரி விடுங்க அத்தை, இன்னொரு 5 நிமிஷம் ரெடி ஆயிடும். சரிம்மா, சரி நீ ரெடி பண்ணி கொண்டு வா. சரிங்க அத்தை. இந்த அம்மா ஏன் இப்படி பண்ணுது? வேணும்னே நினச்சிட்டு தானே சாப்பிடுதா, இல்லை உண்மையாலும் பசிக்குமா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. துளசி சொன்ன மாதிரி நாளைக்கு பார்ப்போம். அத்தை, இதுக்கே இப்படி அதிர்ச்சியானா எப்படி? நாளைக்கு தான் தெரியும் உண்மை நிலவரம் என்னன்னு, அப்போ பார்த்துக்கலாம். அப்போயாவது அத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி. துளசி, என்ன குளிக்க போகிறீங்க, இங்கே வந்து நிற்கிறீங்க? துளசி, குளிக்கிறதுன்னு ஆயிடுச்சு, ஒட்டுக்கா ஒரே முட்டா குளிச்சுக்கலாம்னா. புரியலையே, ஒட்டுக்கா குளிக்கலானா? துளசி, குளிச்சா எப்படி கசகசன்னு ஆகும், அதனால தான் நான் குளிக்கல. என்னங்க வளர்றீங்க? குளிச்சா எப்படி கசகசன்னு ஆகும்? பூல அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருக்கல, அது எதுக்குன்னு இருக்க? எல்லாம் கசங்க தானே, அது கசங்கும் போது நானும் கசங்குவேன், அதனால தான் அப்புறமா குளிச்சுக்கலான்னு. என்ன நான் சொல்றது? அங்களா, அங்க சுத்தி இங்க சுத்தி இங்க வந்தாச்சா? ஆமா, ஏன் நீ குளிக்க மாட்டியா என்ன? எப்படி இருந்தாலும் நீயும் குளிக்க தானே போற, அதனால நீயும் நானும் சேர்ந்து குளிச்சிருவோம், சரியா? ஐயோ கடவுளே, இங்க நான் சமைக்க முடியலேன்னு பாடாப்பட்டு இருக்கிறேன். இவர் என்னடானா என்ன நேரமும் அந்த நினைப்புல சுத்திட்டு இருக்காரு. ஏன்டா அப்படி இருக்கீங்களோ? அட போ துளசி, எனக்கெல்லாம் பசிக்கவே இல்லை, எனக்கு வேற பசி தான் இருக்கு. புரிய மாட்டேங்குது. ஏய், அடி வாங்க போற, ஒழுங்கா ரூமுக்கு போயிருங்க. சரி, நான் ரூமுக்கு போறலாம் இருக்கட்டும், நீ எப்படி வருவ? எவ்வளோ நேரம் தான் காத்துட்டு இருக்கிறது? இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் 2வது ரவுண்ட் சமைச்சிட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் நேரம் ஆகும். போய் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சாப்பிட்டு அப்புறமா போய் தூங்கலாம். எது
தூங்குறதா? ஏங்க தூங்க வேண்டாமா? வேற என்ன பண்ணணும்? அடியே, பூ வாங்கிட்டு வந்து கட்டல் ஃபுல்லா நான் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன். ம், உனக்கு தூங்குறதுக்கு தான் நான் அவ்வளோ செலவு பண்ணி வச்சிருக்கேனா? சரி சரி, வரேன். போய் இருங்க, வந்துடுறேன். எனக்கு நீ சோறே போடலனாலும் பரவாயில்ல தாயி. தயவு செஞ்சு சீக்கிரமா வா. என்னால வெயிட் பண்ண முடியாது. காலையிலேருந்து நானே எப்போ நைட் ஆகும்னு காத்துட்டு இருக்கேன். எங்க வந்து பார்த்தா இவன் நைட்டு 10 மணிக்கு உட்காந்து கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கா. உனக்கு ஒரு வேலை இருக்காதடி? என்ன பண்றது? நமக்கு பசிக்கலனாலும் மற்றவங்களுக்கு பசிக்குள்ள. அவங்களுக்கு சாப்பாடு போடாமல் பட்டினி போட முடியுமா சொல்லுங்க? ஏன் துளசி, அம்மா ஏதோ மத்தியானம் நிறைய சமைச்சேன்னு சொன்னேன். அப்புறம் எப்படி அதுக்குள்ள காலியாகும்? ஐயோ நீங்க வேற, அதை ஏன் கேட்குறீங்க? புதுசா வந்திருக்கே பாட்டி, சோறு கறி எல்லாம் போட்டு மொத்தமா சாப்பிட்டுருச்சுங்க. அநியாயம், 3 பேர் சாப்பிட்ற சாப்பாடை அந்த பாட்டியும் ஒருத்தவங்களே சாப்பிட்ருக்காங்க. என்ன சொல்ற துளசி? பாட்டி கொஞ்சம் வாய் ஓவரா தான் போயிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. எனக்கே எரிச்சலா தான் இருக்கு. ஆமாங்க, அது வந்து தினேஷ் அவன் கூட படிக்கிற பிள்ளைய வேற வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அந்த பிள்ளையும் வீட்டுக்குள்ள வர முடியாம ரொம்ப திட்டி அந்த பொண்ணு கடைசியில வரமாட்டேன்ட்டு கோவிச்சிட்டு போயிடுச்சு. சரி விடு, பாட்டிக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம். இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நம்ம நிம்மதி கெடுத்துரும் போல. வயசானவங்க தானே, விடுங்க. நாளைக்கு நானும் அதான் பார்க்கலான்ட்டு இருக்க ஒரு டைம் என்ன பண்றாங்கன்னு. சரி நீ வா, நான் ரூம்ல இருக்கேன். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ரூம்குள்ள போனோன்னே தினேஷ் உள்ள இருந்திருப்பானே, என்ன பண்ணா? அவனுக்கு எனக்கு தான் ஆகாது. அவன் என்ன பார்த்தோன்னே எந்திரிச்சு வெளியே வந்துட்டான். நானும் எதுவும் கண்டுக்கல. அவன் வேற இருந்தா பூ அலங்காரம் பண்ண முடியாதா? அதுவும் நல்லதான்னு நினச்சிக்கிட்டேன். ஐயோ கடவுளே, என்ன நீங்க இப்படி இருக்கீங்களா? வர வர ரொம்ப தாங்க உங்களுக்கு அவசரம். என் அவசரம் தான் உனக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் சீக்கிரம் வாமா. பல வளன்னு பேசுறத தவிர ஒன்றும் செய்கையை நடத்த மாட்டேங்கிற. சரி போங்க, வரேன். சீக்கிரமா வா. போங்கங்க. ம். இவருக்கு வேற ஒரே அவசரம். ஐயோ, மத்தியானம் வர ரொம்ப திட்டோம் பாவாவை. சே, எனக்கு கஷ்டமா இருக்கு. அங்கே இருக்க வரைக்கும் இதை பற்றி எனக்கு தோணவே இல்லை. வீட்டு வாசலில் கால் எடுத்து வச்சோம் என்னால் தாங்க முடியலையே. ஸோ இப்போ எப்படி போய் அவன் மூஞ்சில முடிப்பேன்? என்னை பார்த்தாலே திரும்பிக்குவாளே. சரி, என்னதான் இருந்தாலும் அவளுக்கு அவங்க அப்பா அந்த பாசம் இருக்க தானே செய்யும். ஏன்னா அப்படி கத்துனேன்னு எனக்கே தெரில. போய் மன்னிப்பு கேட்டுருவோம். பாவாவை நம்மளே கதின்னு கிடக்குறா. அவளை கஷ்டப்படுத்திக்க கூடாது. என்ன இருந்தாலும் நான் அவளை திட்டினது தப்பு தான். போய் மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, இவன் என்ன எங்க நின்றுட்டு இருக்கான்? எங்க போனா என்ன எதுன்னு கேட்பானே, என்னத்த நான் சொல்றது? அக்கா, அது வந்து அகிலா, சொல்லுப்பா. என்னப்பா, ஏன் இங்க நின்று இருக்க, உள்ள போகாம? நான் போறதெல்லாம் இருக்கட்டும். இந்த நேரத்துக்கு நீங்க எங்க போயிட்டு வரீங்க? மணி 9 மணி ஆச்சு. எங்க போயிட்டு வரீங்க? ஒன்றும் இல்லப்பா, சும்மா தான் தூக்கம் வரலன்னு நடந்துட்டு வரேன். அக்கா, இந்த ஊர்ல கொஞ்சம் மோசமான ஊரு, பாத்துருங்க. நீங்க பாட்டுக்கு நினைச்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்காதீங்க. சரியா? உள்ள போங்க. சரிப்பா, இனிமே போக மாட்டேன். சரி அத்தா, பரவாயில்ல, உள்ள போங்க. சரிப்பா, நீ உள்ள வா. சரிங்க அத்தா.